சில பேருக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து எப்பவுமே ரொம்ப பளபளப்பா ரொம்ப க்ளோவிங்கா இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலாஜன் தான். இன்னைக்கு பதிவுல நம்ம இயற்கையா எப்படி நம்ம ஸ்கின்னை ரொம்ப க்ளோவாவும் அழகாவும் வச்சுக்கலாம், அதே மாதிரி இன்டேக்கா என்ன எடுத்துக்கலாம், அக்குப்ரெஷர் பாயிண்ட் தூண்டுறது மூலியமா நம்ம ஸ்கின்னை எப்படி நம்ம நேச்சுரலா க்ளோவா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மளோட யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ அதே மாதிரி நம்ம உடம்ப ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஹெல்த்தியான டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9940040764 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹெல்த்தியான விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. வாட் இஸ் கொலாஜன்? கொலாஜன் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் அப்படின்னே சொல்லலாம். ஸ்கின்னுக்கு ரொம்ப உறுதியாகவும் ஒரு எலாஸ்டிக் தன்மையும் கொடுக்குதுங்க. வயசு ஆகிறதே தெரியாம இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கொலாஜன். இந்த கொலாஜனை வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூவி ரேஸ் அதிகமா நம்ம மேல படுறது மூலியமாகவும், ப்ராசஸ்ட் ஃபுட் அதிகமா சாப்பிடுறது மூலியமா, ஸ்லீப் ரொம்ப கம்மியா இருக்கிறது, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதிகமா ஓவர்லோடா ஆகும்போதுதான் கொலாஜன் அப்படிங்கிறது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்களா இருக்கு. நமக்கு வந்து கொலாஜன் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு, குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ரிங்கிள்ஸ் அதிகமா ஏற்படும், ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கும், ஃபேஸ் ரொம்ப ஷேகிங்கா இருக்கும், அதாவது ஃபேஸ் தொங்கி போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், தென் பிக்மெண்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். சோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபேஸ்ல இருக்குது அப்படின்னா இந்த கொலாஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். சில இன்டேக்கா சில உணவுகள் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து திரும்ப கொலாஜன் லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் நம்ம ஃபேஸ வந்து நார்மலா க்ளோவாவும் அழகாவும் வச்சுக்கலாம். ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த கொலாஜனை வந்து நம்ம ஸ்டடியா வச்சுக்கிறதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்குமே என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிற செல்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொலாஜன் நெட்வொர்க் வந்துட்டு உருவாக்குது. நம்ம உடம்புக்கு இந்த கொலாஜன் அண்ட் விட்டமின் சி ஏன் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொலாஜன் நம்ம இன்டேக்கா எடுத்துக்கும் போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ஸ்கின் வந்துட்டு அந்த ரிங்கிள் இருக்கு இல்லையா அது ரிப்பேர் பண்றதுக்கும், ஹேர் அண்ட் நெயில் வந்து ஸ்ட்ரென்த்தனா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அண்ட் விட்டமின் சி பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனா வச்சுக்கிறதுக்கும் ஆன்டி ஆக்சிடென்டாவும் செயல்படுது, அதே மாதிரி கொலாஜனை வந்து பில்டர் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரெண்டுமே சேரும் போதுதான் நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே பாக்குறதுக்கு க்ளோவா இருக்கும். சோ பண்டைய வழிமுறைகள்ல பெண்கள் வந்து அவங்களோட ஸ்கின்னை வந்து அழகாவும் ரொம்ப க்ளோவாவும் வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள், சந்தனம், நெல்லிக்காய், எலுமிச்சை இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க முகத்தை வந்து ரொம்ப அழகா பராமரிச்சாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்டாவும் ஆன்டி ஏஜிங்காவும் ரொம்ப இயற்கையா செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னும் ரொம்ப க்ளோவாவும் அழகாவும் இருக்கும். சூப்பரான ஹோம் ரெமெடி ஒன்னு சொல்றேங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் ஹனி எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரோஸ் வாட்டர். இது வந்து மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல வந்து ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து விட்டுருங்க, விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணலாம். இது வந்து நீங்க கண்டினியூஸா பண்ணும்போது இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கனால நேச்சுரல் மாஸ்காவும் இருக்கும், அதே மாதிரி ஸ்கின் நல்லா வந்து ஒரு பளபளப்பாவும் நல்ல ஒரு க்ளோயிங் தன்மையோடவும் அந்த ஏஜிங் தெரியாம இருக்கும் இல்லைங்களா, சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குமே இந்த மாஸ்க் வந்து நமக்கு நேச்சுரலாவே பயன்படுது. சோ நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளோவா வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு யோகா ஒன்னு சொல்றேங்க, ஃபேஸ் யோகா அப்படினே சொல்லலாம். இந்த யோகா செய்யறது மூலமா பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஈவனா நம்ம ஃபேஸ்க்கு எல்லாமே போறனால நமக்கு அந்த ஏஜிங் தெரியாது, அதே மாதிரி ரிங்கிள்ஸ், டல்னஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராதுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ் யோகா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய சீக்ஸ் இருக்கு இல்லைங்க, ரெண்டையும் வந்து உள்ள இழுத்துக்கணும், ஃபிஷ் மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, தென் ரிலீஸ் பண்ணிட்டு 5 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து ஒரு 5 டைம்ஸ் பண்ணு இந்த மாதிரி. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் இது ரெண்டும் என்ன பண்ண போறோம்னா அரௌண்ட் த ஐஸ் இப்படி வச்சுக்க போறோம். வச்சுட்டு நம்மளுடைய ஐப்ரோஸ் இருக்கு இல்லைங்களா, ஐப்ரோஸ் வந்து மேல இப்படி லிஃப்ட் பண்ண போறோம். திரும்ப நார்மல் பொசிஷன் 10 செகண்ட்ஸ்க்கு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இந்த கீழே இருக்க ஃபிங்கர் நல்லா அழுத்தம் கொடுக்கணும், இங்க லைக் வி மாதிரி இருக்கும் அது பாக்குறதுக்கு. சோ இந்த மாதிரி பண்றது மூலியமா நமக்கு இந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் ஏற்படுது இல்லைங்களா, சோ அது எல்லாமே ரெடியூஸ் ஆகும். சோ ஃபேஸ் யோகா பண்றது மூலியமா நமக்கு இந்த கொலாஜன் லெவல் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சோ கொலாஜன் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆனாலே நமக்கு வந்துட்டு ஃபேஸ் ரொம்ப க்ளோவாவும் அழகாவும் இருக்கும். அதே மாதிரி லைட்டா நீங்க ஃபேஸ்ல வந்துட்டு டேப் பண்ணலாம். ஃபேஸ் வந்து அழகா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன யோகாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தனியா வீடியோவே போட்டிருக்கோம். சோ அந்த வீடியோ நீங்க பாக்கணும் அப்படின்னா மேல ஐ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. நம்ம இன்னும் சில ஃபேஸ் யோகாஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஃபேஸ் பாத்தீங்க
அப்படின்னா நமக்கு நல்லாவே க்ளோவா இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு மசாஜ் பண்ணும்போது ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க, ட்ரையா பண்ண வேண்டாம். சோ இது மாதிரி மசாஜ் பண்ணலாம். தென் கீழ இருந்து இப்படி மேல வாக்குல நீங்க பண்றது மூலியமா நமக்கு ஸ்கின் வந்துட்டு இந்த ஷேக் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, சோ அது எல்லாமே வந்து குறைஞ்சு நமக்கு நல்லா ஸ்கின் டைட்டனா இருக்கும். தென் இந்த பொசிஷன்ல பண்ணணும். ஃபோர்ஹெட்ல இந்த மாதிரி சொன்னோம்ல ரிங்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அது எல்லாமே ரெடியூஸ் ஆகிறதுக்கு நல்லா ஃபோர்ஹெட்ல இந்த மாதிரி மசாஜ் பண்ணலாம். அதே மாதிரி இங்க நல்லா ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அக்குப்ரெஷர் பாயிண்டர் மூலியமா அழுத்தம் இங்க இந்த இடத்துல, சீக்ல, சின்ல, ஸோ இந்த லிப்ஸுக்கு மேலே இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல, இந்த சைடில், ஸோ நோஸில், ஐப்ரோஸ் மேலே, ஸோ இந்த மாதிரி இடத்துல நல்லா நீங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது மூலியமாவே நமக்கு இந்த கொலாஜின் அப்படிங்கிறது நேச்சுரலா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கொலாஜின் நேச்சுரலா இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா நல்லா க்ளோவாகவும் அழகாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்டேக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஆம்லா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதிகமா வந்து வாட்டர் குடிக்கணும். ஸோ உங்களுடைய வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க இவ்வளவு தண்ணி ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும்னு சில கணக்கு இருக்கு இல்லைங்களா, ஸோ அது பிரகாரம் தண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். தண்ணி நீங்க எந்த அளவுக்கு இன்டேக்கா எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப அழகா இருக்கும், க்ளோவா இருக்கும். முக்கியமான விஷயம் வயசு ஆனதே தெரியாதுங்க. சோ நான் சொன்ன இந்த ஸ்கின் க்ளோ, கொலாஜன் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, கொலாஜன் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா, நன்றி.